நாராயணா, எல்லாரும் நல்லா இருக்கணும். நானும் ஒரு நல்ல கதை பண்ணி ரொம்ப நல்லா இருக்கணும். அப்பா பரவாயில்ல, தண்டபாணி கரெக்டாக விளக்கெல்லாம் ஏற்றி அருமையாக வச்சுட்டான். நாராயணன் நல்லா இருக்கார். தண்டபாணி என்ன இன்னைக்கு 2-3 பேர் வராங்கன்னு சொன்னாங்க. வராங்களா? 101வது டைரக்டர் கூலிங் கோபால் பரவாயில்லையே வந்திருக்காரு. 100 டைரக்டர் கதை கேட்டு இப்போ 114 டைரக்டர். சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். வந்திருக்காரு. பேர் என்ன சொன்ன? கூலிங் கோபால். கூலிங் கோபால். அப்போ என்ன கூலிங்காக வச்சுப்பாரு. 101 என்ன பண்ணு, ஒரு காப்பி 3ஆவது காப்பி எப்பயும் பண்ணிடு. சரியா? சரி, அப்போ முதல்ல அவரை பார்த்துடலாம். முதல்ல வர சொல்லு. சரியா? இப்போவே கூப்பிட்டேன் சார். அப்பா தர்மலிங்க சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சொன்னா போல எல்லாத்தையும் தண்டபாணி. ஒன்றும் இல்லை, 100 கதை கேட்டுட்டேன். 101வது கதை உங்ககிட்ட கேட்க போறேன். தண்டபாணி முதல்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அப்படியா? சின்ன பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. நாராயணன் உங்களுக்கு கண்ணில் காமிச்சாரு. ஒரு சரசா செய்தி மாதிரி, ஒரு கேரஞ்சா மாதிரி, அந்த மாதிரி ஒரு பிள்ளைகளை போட்டு நல்ல கதை பண்ணணும். கதை என்னப்பா? சார், தர்மலிங்க சார், என் மேல சந்தேகப்பட்டீங்களா? சார், பெரிய இருட்டு சார். கேரா ஸ்கிரீன் ஃபுல்லா இருட்டா காட்டுறோம். குத்து அப்படியே ஸ்லோ மோஷன்ல வராமல இந்த பாத்தீங்கன்னா ஏத்தாப்புல ஒரு 5 முரடங்க, 5 வில்லங்க. என்ன காப்பாத்துங்க 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 அப்படின்னு சீருடை துரத்தி 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 மழை சார். எஃப்ஐ போடுற டோர் ஓப்பன் ஆகுது. அங்க பார்த்தா நாம ஹீரோனி சக் 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 சிக் சக் 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 கொலுசு சத்தம். ஓடி வராங்க. ஓடி வந்தா பாத்தீங்கன்னா என்ன காப்பாத்துங்க. 2 மணி நேரம் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா வேகமா ஓடுற, எங்க ஓடுறே தெரியாது. இந்த 4 மொட்டை பாசு எல்லாம் துரத்துறானு. இங்க ஓடுறாங்க ஓடி பார்த்தா பாத்தீங்கன்னா ஒரு முள்ளுக்காடு சார். அந்த முள்ளுக்காடு பாத்தீங்கன்னா முள்ளுல காலை வச்சிடறா சார். காலை வச்சு அந்த முள்ளு சவுண்ட உள்ள குத்திடு சார். 1 இன்ச்சு உள்ள போயிருது. ஐயோன்னு கதறாச்சு. பாக்கணுமே. புறப்படி என்ற சூரிய பிரகாஷ் அங்க வராரு. கவிதா, நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு குரலை எடுத்துட்டு ஒரு பெரிய உருட்டுக்கட்டை சார். அந்த உருட்டுக்கட்டை எடுத்துட்டு ஓங்கி அடிச்சு செதற விடுறாப்புல. செதற விட்டா பார்த்தா 5 பேர் திருச்சி ஓடிடுறான். அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் அப்படியே பிளாக்ல இருந்து ஒயிட் ஆகுது. அங்கதான் டைரக்டர் கால் போடுறேன். எப்படி புடிச்சிருக்கு தெரியுமா? ஆனா நம்ம ஹீரோ இருக்கானே, அந்த ஹீரோ வெளிப்படுத்தி இந்த முள்ளு தானே நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்ள வந்து கையால எடுக்க முடியல. துடிக்கிறா. என்ன பண்றே தெரியல. ஆபத்துக்கு பாவலன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாய் இருக்கலாம் சார், அந்த வாயை வச்சு அந்த அப்படியே அந்த கால்ல முள்ள அப்படியே எடுக்கிறா சார். தம்பி ஜெயிச்சிட்டீங்க. ஆமா சார், வாங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். கண்ணன் வந்துட்டார் சார். சொன்னாரு ரொம்ப சந்தோஷம் சார். முள்ள வாயில எடுக்கிறானா? இந்த கடு இருட்டுலயே அப்ப இவ்வளவு பண்ண போறோம். ஆமா சார். சூப்பர் சூப்பர். சொல்லு தம்பி. கரெக்டான கேள்வி கேட்டீங்க. ஆமாப்பா. இருட்டுலாம் இதெல்லாம் எப்படி பண்ணிருந்தேன்னு கேட்க. ஆமா தம்பி. அதுக்கு தான் கண்ணன் சார். கண்ணன் தம்பி நான் சொல்ல வேணாம். ஏன்னா இந்த தண்டபாணி கதை திருட்டு போயிடும். சூப்பர். இப்ப அறிமுகம் பண்ணாரு. என்ன தம்பி குசு குசுன்னு ஏதோ உங்க காதல சாட்டி சொல்லிடு சார். ஆஸ்கர் படம் ஒன்று இருக்கான், போகணும் அர்ஜென்ட்டா. அது வந்து சாதாரண படம் இல்லை, அது வந்து தண்ணியில அடியில் எடுக்கிற படம். தண்ணிக்கு அடியில் எடுக்கிற படம். நர்மலிங்க சார். சொல்லுங்கப்பா சார். நீங்க வயல வீட்டையே விற்று கஷ்டப்பட்டு படம் எடுக்க வந்துடுறீங்க. ஆமாப்பா, கரெக்டாக சொல்லணும். நீங்க என்ன சார் பழைய காலத்துக்கு போறீங்க? ஏன் வந்து சரோஜா தேவி அந்த ரேஞ்சில் போறீங்க? இப்போ லேட்டஸ்ட் வாங்க சார். நயன்தாரா. சரிப்பா சரி. தமனா. தமனாவா? இதெல்லாம் பேரா? ஆமா சார். பீக்ல இருக்க ஆர்டிஸ்ட். பீக்ல என்னப்பா?
அது உச்சக்கட்டத்துல இருக்காங்க. உச்சகட்டத்துல ஒவ்வொரு இருக்கிறாங்க. அப்படி சொல்லு, விளக்கமா சொல்லு. 10 கோடி சம்பளம் வாங்குறாங்க. 10 கோடி. இவங்கள வச்சு நம்ம படம் எடுக்கணும். ஆனா நம்மகிட்ட படம் இல்லை. அதனால நம்ம படம் சின்ன பட்ஜெட். இவங்க ஃபேஸ்ல நயன்தாரா மாதிரி டிட்டோ தமனா மாதிரி இருப்பாப்ல. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்திருக்கேன். கேரளா வந்து வர வச்சிருக்கேன். 1 ஹவர்ல வந்துடுவாங்க. ஓகேவா? அருமையா இருக்கு சார். இவங்கெல்லாம் நடிச்சா க்ரௌடு நிறைய வரும் சார். அப்படியா? அப்ப பணமும் வரும் நிறைய. இருக்கு நம்ம பண்ற அளவுக்கு இருக்குல்ல. கொட்டுக்கு பணம். இதெல்லாம் பத்தாது. டூ வாங்கி அது வர படத்தை ரொம்பத்துக்கு. சார் சொல்லு. கேமராமேன் கடனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலையே. அற்புதமான மனுஷன். சம்பளமே கேட்க மாட்டாரு. நீங்கள் எதை கேள்வி பார்க்குறீங்க? கரெக்டான பெரிய பணக்காரருக்கு ஒரு ஆள். ஒரு அறிமுகமான ரொம்ப சந்தோஷம். இந்த கதையை நல்லா எடுத்துக்கொள்ள பேரும் புகழ் வரட்டும். இப்போ கேரளா வந்து உள்ள வருதான். லெமன் குடிங்க, லெமன் குடிங்க. லெமன் வெயிலில் வந்தீங்க இல்லையா? அதான் லெமன் சாப்பிட்டு போகலாம். சரியா? ஹலோ ஏம்மா எங்கம்மா வந்துட்டு இருக்க? சீக்கிரமா வந்தாச்சா? ஒரே பண்ணாதீங்க சார். நான் யாரை செலக்ட் பண்றேனோ அவங்களை நீங்க ரிஜெக்ட் பண்ணாதீங்க. நம்ம ஓகோ ப்ரொடக்ஷன் அப்படிங்க. ஆமா. அந்த ஓகோ ப்ரொடக்ஷன் முதல் டைரக்டரா நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஆமா. இந்த படத்தை சக்சஸ் பண்றது என் பொறுப்பு. கேட்டுங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும் தம்பி. கண்டிப்பா நல்லா படம் போய் டைரக்டர் சொல்றபடி நம்ம செய்வோம். எல்லாரும் நல்லா இருக்கும். கேப்டன் விஜயகாந்தா அப்படியாப்பட்ட ஒரு புள்ளியை வச்சு பண்ணா ஓகோடு ஓடு கருப்பா கலையா. அவங்கதான் நான் ஹீரோவா அறிவோடு போறேன். பேர் என்ன பேர் தெரியுமா? சூரிய பிரகாஷ். சூரிய பிரகாஷ். என்ன எல்லாம் கடவுள் பேரா இருக்கு. சூரிய நாராயண கண்ணன். ஹீரோ பேரு உண்மையான பேரு சுப்பிரமணி. உண்மையான பேர் சுப்பிரமணி. நான் வந்து நம்ம சினிமாக்காக மாடனுக்காக சூரிய பிரகாஷ். சூரிய பிரகாஷ் பசி கேட்டுட்டியா? கேட்டு இவர் விட்டுறாரு. சரியா? நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும். சரிங்களா? சாப்பிட்டு தம்பி. லெமன் டால் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. இல்ல இல்ல எனக்கு வேற பட்ஜெட் ப்ராப்ளம். அது இல்ல தம்பி, அது கிடையாது. எனக்கு போய் ஏதோ வாங்கிட்டு வர போயிருப்பான். ஓகே சார். சரி சாப்பிட்டு தம்பி. தேங்க்யூ சார். நம்ம தமிழாவும் போட முடியாது, நயன்தாராவும் போட முடியாது. தமனா ஸ்டைல்ல தமனா நம்ம ஓகோ ப்ரொடக்ஷன் மிக பெருசா பேசப்பட போகும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இருக்காப்புல. இன்னும் ஒரு 1 ஹவர்ல நம்ம கம்பெனிக்கு ரீச் ஆயிடுவாப்புல. தனமணி ரொம்ப சந்தோஷம் தம்பி. கேமராமேன் தம்பி நல்லா பண்ணி கொடுங்க. கதையை உன்னிப்பா கேட்டீங்கல்ல, இது போதும். கண்டபடி மேல ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்? பார்வை சரியில்லை சார். பார்வை சரியில்லை. நானும் பார்த்தேன். முத்தம் கொடுக்குற மாதிரி வந்தாயா? என்ன தேவையில்லாம பண்றாங்க. உள்ளுக்காடு இங்க ஓடுற பாவம். அந்த பொண்ணு என்ன போல யாருமே இல்லாத நேரத்துல அங்கதான் நம்ம குட்டி விஜய் ஆமராக்கு லைட்டே தேவையில்லை. படம் முடிச்சிடும். அருமையா எடுத்து கொடுப்பாரு கண்ணன். ஒரு பைசா செலவு இல்லாம. தண்டமணி கூட்டு வர சொல்லுங்க சார். தண்டமணி அங்க வெயிட் பண்ணுமா? தண்டமணி லக்கேஜ் எல்லாம் தண்டமணி தூக்கிட்டு வருவாங்க. நீ எடுக்காதமா, லக்கேஜ் எல்லாம் எடுக்காத. உன்னே தூக்க விட்டாப்பா லக்கேஜ். ஆமா ஓகேமா. தண்டபாணி வாப்பா வாப்பா. சார் ஆமாடா சார். பார்த்து தம்பி. அவர் தான் ப்ரொடியூசர். வணக்கம் சொல்லு. நமஸ்காரம் சார். ஆமா நமஸ்காரம்மா. உண்மையான பேர் என்ன தெரியுமா? என்னம்மா பேரு? கவிதா. ஆனா நான் வந்து ஸ்டைலா ஏஞ்சல் அப்படின்னு பேரு. எத்தனை படமா பண்ணிருக்கீங்க? அப்படியா? உண்மையை சொல்லு. கேரளாவில் பண்ணியிருக்காரு. தமிழுக்கு புதுசு சார். ஏன்னா அப்படி லைட்டா ஸ்மைல் காணும். ஸ்மைல் பாருங்க சார். மொத்தம் அறிவுறுத்துறோம் ஓகோ ப்ரொடக்ஷன்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். தண்டபாணி போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் நல்ல கூலிங் எடுத்துருவாப்பா. ஹீரோனிக்கு ஹைட்டுக்கும் ஹீரோ ஹைட்டுக்கும் கரெக்டா இருக்கும். ஹலோ சூரிய பிரகாஷ், எங்க இருக்கீங்க? ஹீரோனி வந்துட்டா, நீ சீக்கிரம் வாயா. கேள்விக்கு மேல கேள்வி கேட்காத, வா சீக்கிரம். சார் புரியுது புரியுது. காஸ்டியூம் விஷயத்தையும் பேசிட்டு வர கஷ்டமா பேசணும். நீ வெளியில போய் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வெயிட் பண்ணு. போமா. ஏன்பா ஹீரோ வருவான்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. வந்திருக்காப்புலையா அந்த புள்ள?
துள்ளி குதிச்சு ஒரு பையன் வந்திருக்கான் சார் பாம்பு விஜயகாந்த் மாதிரி இருக்கிறான் சார் அப்படியா ஆ. முதல்ல அவனை போய் கூட்டணும் போ போ விஜயகாந்த் சார் மாதிரி போகும். அப்படியா நம்ம தண்டபாணியை மிரண்டுட்டானே. சூரிய பிரகாஷ் சார் வா தம்பி. கரெக்ட் சார். விஜயகாந்த் தம்பி அப்படியே உரிச்சு வச்சிருக்காரு. ஆடா 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 அடமணி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துனா போ. இப்போ சென்னைக்கு வந்துட்டேன், கூலிங் கிளாஸை கலசப்படாதா சார்? ஹீரோக்கு கூலிங் கிளாஸ் போட்டுதாங்க சார். பார்த்தீங்களா என்ன பொருத்தம் ரெண்டு பேரும். ஆஹா கற்பழிங்க சார்.